ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே நல்லதே நடக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ப்ரௌனி தாங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி தரேங்க. ஆனால் இதை கொஞ்சம் மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணால் கொஞ்சம் நல்லா சூப்பராக வருங்க. வாங்க போகலாம். பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 50 கிராம் வந்து நான் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 50 கிராம் கிட்ட பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை ஆட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் நம்ம இப்போ இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்படி வந்துடும். இப்படி வந்ததும் நான் 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர்னாலும் நல்லா தான் இருக்குங்க. நீங்கள் எது தேவை, ஒயிட் சுகர்னால் மிக்சியில் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரைன்னு நான் டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு மைதாக்கு 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் ஒரு 1/4 கப் ஸ்வீட் எடுத்துக்கலாம். பட் இதுவே கொஞ்சம் போதுமானதாக இருக்கும் ப்ரௌனிக்கு. ஏன்னா சாக்லேட்லாம் யூஸ் பண்ணுறனால. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா சுகர் கரையிறவளை கையிலே மிக்ஸ் பண்ணால் போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்த உடனே 1 கப் தயிர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேங்க. தான் இந்த மாதிரி கப்பில் 1/2. ஒரு 3 டீஸ்பூன் தயிர் இல்லை எக்குங்க. நான் இன்னைக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு 2 நம்பர் எக் ஆட் பண்ணலாம். இந்த குவான்டிட்டிக்கு இன்னைக்கு நான் எக் ஆட் பண்ணாமல் தயிர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைதா 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவோட இங்கே பாருங்கள், கொக்கோ பவுடர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஆட் பண்ண மாதிரி இந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பால் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும்தாங்க பால் ஆட் பண்ணும். ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா பால் தேவையில்லை. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி பளபளன்னு வரணுங்க. பாருங்க, உங்களுக்கு கலர் பார்த்தீங்களா, அப்படியே பளபளன்னு இருக்குது. அந்த பளபளன்னு தெரிகிற அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 10 நம்பர்ஸ் வால்நட் எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்டில் இல்லைனாலும் ஓகே தாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு போல் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே வந்து கேட்பரி சாக்லேட் வைக்கலாம். நான் லாஸ்ட்டில் வந்து கேட்பரி சாக்லேட் வைக்கலான் இருக்கேங்க. அதனால் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்படி இருக்கணுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா ப்ரௌனி நல்லா சூப்பராக வந்துடுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்க, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கேட்பரி சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 அது சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் 4 பீஸ் மட்டும் அப்படி மேலே அது மெல்ட் ஆகி நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அமுக்கி விட்டுக்கலாம். நான் இதே பாட்டில் கலந்தனால நான் வைக்கிறேங்க. இல்லை பாதி பேட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் வச்சுட்டு மீதி பேட்டர் போட்டாலும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதான், மூடிடலாங்க. மூடிட்டு இப்படி நல்லா டேப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பேட்டர். இப்போ நம்ம பேக் பண்ண வேண்டியதாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க குக்கரை. இப்போ நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்குள்ளே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த பேட்டரை வைக்க போகிறோம். வச்சு 15 மினிட்ஸுங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு கேஸ்கெட்லாம் எடுத்துடணுங்க. எடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். பாருங்கள், கேஸ்கெட்லாம் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட வேண்டாம். இதை 15 மினிட்ஸ் வைங்க. எனக்கு தெரிஞ்சு 15 to 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸ் ஆனதும் நம்ம குத்தி அது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இல்லை அவள் கரிஞ்சிருச்சுனாலும் நல்லா இருக்காது. 10 மினிட்ஸில் ஒரு தடவை செக் வந்து கொஞ்சம் வேகட்டுங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 25 மினிட்ஸ் தாண்டிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தாங்க வெந்திருக்கு.
நீங்களும் 25 மினிட்ஸ் வைங்க. ரொம்ப ஸ்லோவா லேட்டா வெந்துச்சுங்க. நான் 2, 3 தடவ செக் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது மாரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வைங்க. எனக்கு வந்து 25 மினிட்ஸ் எடுத்ததுங்க. ப்ரௌனி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க இத பிளேட்ல மாத்தணும். இல்லாட்டினா உடைஞ்சிரும். அதனால கொஞ்சம் ஆறுற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணலாம். நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சா அத நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இப்ப இது ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. அளவுக்கு சூடெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க. ப்ரௌனி நல்லா சூப்பரா வந்திருக்குதுங்க. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஹோப் யூ ஹேவ் எ நைஸ் டே.